ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன் லவ் சேனல். இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன்னு தான் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தேங்காய் பால் போட்டு நெய்ச்சோறு தான் பண்ணியிருக்கேன். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டு மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்வைப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மி அக்கா தான் சொன்னாங்க. அவங்க ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். வாங்க ஷார்ட்டாக எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாஸ்மதி அரிசியை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க கழுவிட்டு. இப்போ வானலியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்புத்தூள் கொஞ்சம் போடுவேன், அன்னாச்சி பூ எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளிச்சுக்கிட்டு அப்புறம் புதினா இலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசி ஊறிட்டு இருந்தது இல்லையா, அதையும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் அப்படியே பூத்து இருக்கும். அப்போது ஃபுல் ஸ்லோ பண்ணிடணும். ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. அப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பாதிக்கு மேலே நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தம் போட்டுட்டேன். தம் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா பொல பொல பொலன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். 2மே சேர்த்து ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு இந்த காம்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.